இது மாதிரி இல்லாமல் தீர்க்க ஆயுசுன்னு சொன்னால் abundant லைஃப். இயேசு சொல்லியிருக்காரு யோவான் சுவிசேஷம் 15, ஐ ஹவ் கம் டு கிவ் தம் abundant லைஃப். லைஃப், ஐ ஹவ் கம் டு கிவ் தம் லைஃப், லைஃப் மோர் abundantly. அப்படின்னா நல்ல வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, எதுவுமே இல்லாத வாழ்க்கை, நல்ல சந்தோஷமாக வெற்றிகரமாக ஜீவிக்கிற வாழ்க்கை. இப்போ ஏன் பைபிள் படிக்கணும், அதை ஏன் ஸ்டோர் பண்ணணும்னு தெரியுதா? எங்கே ஸ்டோர் பண்ணணுன்ட்டு? பைபிள் படிக்கணும், பைபிள் படி. சின்ன வயசில் எனக்கு 2 வயசு இருக்கும்போது அடிப்பாங்க. எங்கள் அம்மா அடிப்பாங்க. எங்கள் அம்மா இல்லை, எங்கள் பாட்டி, அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. என்னென்னா சண்டே ஸ்கூல் போது நாங்கள் பைபிள் வசனத்தை படிக்கணும், படித்து சொல்லணும், சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லாம் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. சாமி 23 நான் 2 வயசுலேயே சொல்லுவேன். இந்த காலத்து பசங்களுக்கு 23 ஒன்றுமே தெரியாது. சங்கீதம் 1 சொல்வேன், 2 சொல்வேன், 23 சொல்வேன், 15 சொல்வேன், 24 சொல்வேன், 30 சொல்வேன், 125, 124, 125, 130, 127 இதெல்லாமே சொல்லி 30, 136, 150, 46, 150 வரைக்கும், சாரி 149, 150 வரைக்கும் தரவ சொல்லி ஆகணும். மனப்பாட வசனங்கள். இது சொல்லுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் பூவா இல்லை லேதுண்டி. அதனால படிச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொல்லி பாருங்க. என்னை கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் எழுதி கொடுத்துருவாங்க. கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு, கொடுமைப்படுத்துகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் எழுதி கொடுத்துருவாங்க. அமெரிக்கானில் 9/11 போட்டு அடிச்சு விட்ருவாங்க. அங்கே உங்கள் ஊரில் எவ்வளோமா சொல்லுவாங்க? அங்கேயும் 9/11 தானே. போலீஸ்காரன் வந்துடுவான். ஏமா பிள்ளைய கொடுமைப்படுத்துகிற, கேஸ். அப்புறம் கோர்ட்டுக்கு போய் எடுக்கணும். வேத வசனத்தை உள் வாங்கி கொண்டு அவைகளை உங்களுக்கு சாப்பாடாக எடுத்துக்கிட்டு அதை உட்கொண்டு அதை படி செய்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும். வேத வசனத்தை அனுதினமும் வாசி. நான் சொல்லி கொடுத்தபடி கதவை மூடிக்கொண்டு தனியாக நீயும் உன் தேவனும் சேர்ந்து அவரே உனக்கு போதுகராக இருப்பார். நீ அந்த மாதிரி இல்லாமல் நீ பாட்டுக்கும் உன்னுடைய நம்ம எப்படி தெரியுமா பைபிள் படிக்கிறோம்? உண்மை சொல்லட்டுமா, நான் பார்த்துருக்கேன். அடுத்த சங்கீதம், டைம் பஸ் வந்துட போகுது, இல்லை இது வந்துட போகுது. இதனால் என்ன பிரயோஜனம் வருது? ஆல் மெக்கானிக்கல். ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு பண்ணாமே போயிடலாம். இப்போ ஒரு சின்ன கதை மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன். இல்லை, எப்பவுமே கதை மாதிரி சொல்கிறது பைபிளில் நல்லாயிருக்கும். ஆபிரகாம் தாத்தாவோட சாரா பாட்டியோட கதையும் ஒரு கதை மாதிரி சொன்னேன். இப்போ புரிஞ்சிச்சு இல்லை உங்களுக்கு? நம்ம வீட்டில் அப்படி எல்லாம் நடக்குதா? இங்கே நிறைய பேர் ஸ்திரீகள் தான் இருக்கிறீங்க, ஆம்பளைங்க குறைவு. நம்ம வீட்டில் அப்படி நடக்குதா? உன் வீட்டில் அப்படி நடக்குமா? ஓ, நடக்காது. அவன் உறுதியாக நிற்கிறான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்து கல்யாணம் பண்ணுவையா? உறுதியாக இருக்கிறான். சரி, அவன் இந்த காலத்து வாலிபன், இந்த நவீன யுக வாலிபன். அதனால் அவன் வேற மாதிரி பார்ப்பான். ஸோ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க? இருதயத்துக்குள்ள வச்சுங்க. ஸ்டோர் இட் இன் யோர்
திஸ் இஸ் திஸ் திங். இது வச்சிருங்க, தன்னால் வெளியே வந்துடும். இப்போ நம்ம பேய் பார்த்தோன்னே இயேசுவின் கத்துறோம் தெரியுமா? ஏன்னா இது இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, சாதாரண சொல்ல மாட்டோம். ஒரு பேய் வரணும் அதுக்கோசரம். அது வந்துச்சுன்னா இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்னு சொல்லுவோம். அப்போ யாருக்கு மதிப்பு இருக்கிறாங்க? பேய்க்கு மதிப்பு இருக்கா? இயேசுவின் ரத்தத்துக்கு மதிப்பு இருக்கா? ஹலோ, இருக்கீங்களா? சொல்லுங்களேன். ஒரு ஆவி அங்கே கலந்து போச்சுன்னு உங்க பின்னால் சொல்லிட்டா போதும், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அங்கே ஒன்றுமே போயிருக்காது, ஒரு எடி போயிருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த உலகத்தில் நடக்குது. அப்புறம் பேய் ஓட்டும் போது பயம் வந்துடும். இந்த பேய் எப்படியே நம்மளால ஜம்ப் அடிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளே ஜம்ப் அடிச்சிடுமான்னு சொல்லிட்டு அவசரமாக வேகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எதுக்கு? என்ன சொல்ல வர? சோறு சாப்பிட போறீங்களா, இல்லாட்டி என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க. பயத்தில் என்ன சொல்றோன்னு தெரியாது. ஏன்னா சரியா ஸ்டோர் ஆகல உள்ள. வசனம் ஸ்டோர் ஆகல. உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்ற வசனம் உள்ள ஸ்டோர் ஆவதனால அந்த பிசாசினால உங்களை அட்டாக் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாததுனால இந்த மாதிரிலாம் விடுறீங்க. இது நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அவை தேவச்சனமே, வேத வசனத்தை அனுதினமும் லைஃப் ஃபார் அஸ். ஏனென்றால் கர்த்தர் அந்த ஜீவனை அதில் தன்னுடைய ஜீவனை வச்சு அதை எழுதியிருக்காரு. அதனால் அதை நம்ம படிக்கும்போது அதை புசிக்கும்போது நம்மளுக்கு ஜீவன் உண்டாகுது. இட்ஸ் லைஃப் ஃபார் அஸ். அவைகள் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. எட்டாவது வசனம், அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். நான் படிங்கம்மா, இங்கிலீஷ்ல வாசிங்கோ. nerves. It shall be health to your nerves and sinew and marrow and moisturizing to your bones. பார்த்தீங்களா, இது ஆன்டிடோட் மாதிரி. நம்ம பேசி கெடுத்து வச்சுருப்போம்ல, அதெல்லாத்தையும் கெடுக்க, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டெட்டால் ஃபெனால் மாதிரி க்ளீன் பண்ணுறது. நம்ம சும்மா பேச மாட்டோம்ல, வாயை திறந்தா அழகான வார்த்தைகளாக வரும். தோல்வியின் வார்த்தைகளும் அப்படியே இந்த வார்த்தைகளும் வரும். அதெல்லாம் க்ளீன் பண்ணும். க்ளீன் பண்ணி உன் நாபிக்கு ஆரோக்கியம். அப்போ உன் நர்வ்ஸ் ஆரோக்கியமும் உன்னுடைய இதுக்கு எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஸ்ட்ரென்த் ஃபார் யூ மேரோ. ஏன்னா அங்கே தான் வியாதி ஸ்டார்ட் ஆகுது. வியாதியை போக்கணும்னா இதை எடுங்க. அப்புறம் 3வது வசனம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிரேஸ் அண்ட் ட்ரூத். This talks about Jesus Christ. கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இருதயமாகிய பலகையில். திருப்பியும் நான் கொஞ்சம் முன்னாலேயே சொல்லிட்டேன், இதெல்லாம் எங்க ஸ்டோர் பண்ணோம்? அப்போ உங்க ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எது? ஹார்ட்வேர் எது? சாஃப்ட்வேர் எது? அப்போ ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்களா என்ன ஆகும்? அவசரத்து நேரத்தில் வந்துடும், டபால்னு இது இருதயத்திலேருந்து வெளியே வந்துடும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். இதெல்லாம் நல்லா நினைவு வச்சிருக்கணும். ஆனால் சிறு பயந்துருவோம். அதனால் நீ தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். இயேசுவானவர் தேவ தயவிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார்.
இயேசுக்கே இருந்துச்சு. நம்ம ஒரே ஒரு காரியத்தை இருப்போம், வாயை மூடுங்கள் வெற்றி பெறுவீர்கள். அது தமிழில் சொல்கிறது தான், திருக்குறள் மாதிரி சொல்லிடலாம். நம்ம ஆளுங்களில் தமிழில் திருக்குறள் தானே பேசுவாங்க. வாயை மூடுங்கள் வெற்றியை பெறுவீர்கள். வாயை திறவுங்கள் நல்லதால் நிரப்புங்கள். வாயை திறவுங்கள் தேவனுடைய வார்த்தையால் நிரப்புங்கள். புரியுதா உங்களுக்கு? சிம்பிள் ட்ரூத்து. சின்ன எக்ஸாம்பிளோட வச்சுட்டேன். சாரால் பாட்டி மாதிரி இருக்காதீங்க, ஜெசபல் மாதிரியும் இருக்காதீங்க. நீங்கள் வேதத்தில் நிறைய வெற்றிகரமான பெண் கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள எல்லாரையும் பார்த்து பிடிச்சிக்கணும். அந்த இடத்துல பயந்தாங்கோலி ஆம்பளைங்கள்லாம் இருந்தாங்க. அந்த சமயத்தில் சில பெண்கள் ரொம்ப தைரியசாலியாக இருந்தாங்க. சரியா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.